புதுச்சேரி முதலமைச்சர் யார் என்பது குறித்து நாளை முடிவெடுக்கப்படும் என்று அம்மாநில காங்கிரஸ் தலைவர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரகுமானிடம் அவர் பகிர்ந்து கொண்ட தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். நாளைக்கு இந்த கருத்து கேட்பு கூட்டம் எப்ப நடக்குது, என்ன முடிவெடுப்பாங்க? நாளை காலை 12 மணி அளவில் காலாப்பட்டில் அமைந்துள்ள அசோகா ஹோட்டலிலே சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டம் நடைபெற இருக்கின்றது. அந்த கூட்டத்திலே காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது குறித்து தேர்வு செய்வதற்காக மரியாதைக்குரிய அன்னை சோனியா காந்தி, இளந்தலைவர் ராகுல் காந்தி அவருடைய ஆணைப்படி மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஷீலா தீட்சித் அவர்களும் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய முகுல் வாஸ்னிக் அவர்களும் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினரிடத்திலே கருத்து கேட்பதற்காக வருகை தர இருக்கின்றார்கள். அந்த கூட்டத்திலே சட்டமன்ற உறுப்பினருடைய கருத்துக்களை கேட்டு அதற்கு ஏற்றார் போல மரியாதைக்குரிய அந்த கருத்துக்களை அன்னை சோனியா காந்தியிடமும் மரியாதைக்குரிய இளந்தலைவர் ராகுல் காந்தியிடமும் தெரிவிக்கப்பட்டு அதன் பிறகு முடிவு அறிவிக்கப்படும். அதாவது முதலமைச்சருக்கு பல பேர் போட்டியிடுறாங்க, இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அதாவது தேர்தலில் போட்டியிடுறதும் முதலமைச்சர் போட்டியிடுறதும் அது அவர்களுடைய உரிமை. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கின்றது. அந்த கட்சியில் இருக்கின்ற தலைவர்களும் அந்த கட்சிக்காக உழைத்தவர்களும் அந்த கட்சிக்காக நீண்ட நெடுகாலமாக கட்சியில் இருந்தவர்களும் கேட்பதற்கு அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கின்றது. அது யார் என்பதை சட்டமன்ற உறுப்பினர்களும் எங்களுடைய அகில இந்திய தலைமையும் சேர்ந்து முடிவெடுக்கும். அதிலே கேட்பதிலே எந்தவித தவறும் கிடையாது. இந்த முதலமைச்சர் தேர்வு செய்கிற விவகாரத்தில் கட்சியில் அதாவது குழப்பம் கட்சியில் விரிசல் அது மாதிரி ஏதாவது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது? இல்லை, கட்சியில் குழப்பம் அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் கட்சியில் தெளிவாக இருக்கிறோம்.